Assalamu alaikum. Welcome back to my channel. இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற குக்கிங் டிப்ஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்க, இப்போ நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியாமல் குழப்பின்னு இருப்பாங்க. அது எந்த குழப்பமும் வேணாங்க. நம்மளும் சாஃப்டாக வீட்லேயே செய்யலாம். ஈஸியான மெத்தட் தாங்க. நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கினேன். அதில் முட்டை ஒன்று உடச்சி ஊற்றுக்கிறேன். ஆனால் இந்த முட்டை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது கெட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் மாவு கலக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா முட்டை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுடுங்க. நான் முட்டை போட்டுட்ட பிறகு சால்ட்டு கொஞ்சமாக போட்டு சேர்க்குறேன். சால்ட்டு சேர்த்துக்கின்னு நான் நல்லா மாவு பிசைகிறேங்க. ஃபுல்லாக தண்ணி போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம அந்த கெட்டி பதத்து வர வரைக்கும் நம்ம மாவு பிசையணும். எடுத்தவுடனே தண்ணி ஊற்றிக்கணுன்னா அது பதத்தில் வராது. அதனால் நான் போட்டுக்கினேன். சர்க்கரை ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நான் இதில் சுகர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கலர் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வரும். அதனால தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது அப்புறம் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைகிறேங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த் எல்லாம் இந்த மாவு மேலே காட்ட வேண்டிய டைம் தாங்க இதெல்லாம். நம்ம எவ்வளோ நம்ம ஸ்ட்ரென்த்து போட்டு நம்ம மாவு பிசைகிறோமோ அவ்வளோவும் சாஃப்டாக இருக்குங்க. மாவு சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு பரோட்டாவும் சூப்பராக வரும். நம்ம கொஞ்சம் பதம் நம்மளுக்கு மிஸ் ஆனால் கூட பரோட்டா சரியாக வராது, ரொம்ப ஹார்டாக வரும். ஓகேங்க, இப்போ நான் உருண்டை எடுத்து வச்சுக்கினேன். இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கின்னு ஒரு உருண்டையில் இந்த மாதிரி லேயராக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உருட்டி விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பரோட்டா சுடும்போது அது தனியாக லேயர் வரும். இதுக்கு நம்ம எண்ணெய் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாதுங்க. நம்ம எண்ணெய் எவ்வளோ நம்ம போடுறோமோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோவும் நம்மளுக்கு பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம எண்ணெய் பதில் மாவு சேர்த்துக்கணுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுங்க. அதனால் நம்மளுக்கு பரோட்டானா நம்ம எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். எண்ணெய் யூஸ் பண்ணிக்க. அடுத்தது தவா எடுத்து வச்சுக்கினேங்க. தவா சூடாயிட்ட பிறகு போடுங்க. தவா சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அது சரியாக வராது. கல் மாதிரி வந்துடும் பரோட்டா. நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் வேணும்னா நல்லா சூடாயிட்ட பிறகு அது 4 பக்கமாக திருப்பி விட்டு நம்ம சுடணும். அப்போ தான் பரோட்டா சூப்பராக வரும். இதை பாருங்கள் எப்படி லேயராக இருக்குன்ட்டு. டேஸ்ட்டு கூட வெறும் வாயிலே சாப்பிட்லாங்க, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு தாங்க செஞ்சேன் பரோட்டாக்கு. அந்த ஷேர்வாவில் பரோட்டா சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாகவே இது ஹோட்டல் சால்னா விட ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.